விஜய் மாநாடு அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க. ஏதாவது ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்குமா? விஜய் மாநாடு மதுரையில ரொம்ப சிறப்பா இருக்கும் தாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்பாடுகள் ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு. நிறைய பணமும் உள்ள குவியறதாக சொல்றாங்க. அது சாதாரணமான கட்சிக்காரங்க செலவு பண்ணி அவ்வளவு பிரம்மாண்டமாலாம் நடத்த முடியாது. எனக்கு தெரிஞ்சு பல பல லட்சங்கள் அவங்க மொபிலைஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். விஷுவல் எஃபெக்ட்னு பார்த்தா விஜய் மாநாடு மதுரையில பெரிய சக்சஸ் ஆகும். பணம் நிறைய செலவு பண்றாங்க. அது எப்படி வருதுன்னு தெரியல அப்படிங்கிற சொல்றீங்க. பணம் எங்க இருந்து வருது? விஜய்க்கு ஃபண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில உள்ளவங்க யாரு? பெரிய பெரிய அரசியல் கட்சிகள் தான். எனக்கு அந்த சந்தேகம் எப்பவுமே உண்டுங்க. யாரோ முகம் தெரியாத கட்சிகள் மாதிரி சொல்லிட்டீங்க. கொஞ்சம் அடையாளப்படுத்துங்க. அது திமுகவா கூட இருக்கலாம், பிஜேபியா கூட இருக்கலாம். வணக்கம் நண்பர்களே. விஜய் மாநாடு என்ன தாக்கத்தை கொடுக்கும், யாருக்கு இது இழப்பை ஏற்படுத்தும், இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு ஷியாம். வணக்கம் நிஜாங்க. விஜய் மாநாடு அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க. ஏதாவது ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்குமா? விஜய் மாநாடு மதுரையில ரொம்ப சிறப்பா இருக்கும் தாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்பாடுகள் ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு. ஒரு 2 தினங்களுக்கு முன்பு பேசும்போது இன்னும் கம்ப்ளீட் ஆகல என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு பார்த்தா இந்த விநாயகர் சதுர்த்திக்காக தேதி மாற்றம். ஆரம்பத்திலே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. பொதுவாக இந்த வீக் டேஸ்ல போலீஸ் பெர்மிஷன் தர்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனா மதுரையில இந்த மாநாடோட அமைப்பு எப்படின்னா, ஏர்போர்ட்டுக்கு வெளியில, அதாவது தூத்துக்குடி ரோட்ல காரியாபட்டிக்கெல்லாம் முன்னாடி, அது ஒரு 300 ஏக்கர்ஸ். ஒரு கோயம்புத்தூர்காரர் பயோஃபியூவல் பிளான்ட்டுக்காக அந்த இடத்துல செடிகள் வளர்க்கலான்னு 300 ஏக்கர்ஸ் ஒரு கிராமத்துல வாங்கி அதை ஒன்றும் வளர்க்கல, அப்படியே சும்மா தான் இருந்துச்சு. இவங்க வாங்கி அதை சீர்திருத்தினாங்க. முழுக்க முழுக்க ரொம்ப பெரிய ஏரியாங்க. சீர்திருத்தி இனி வரப்போற கட்சிகளுக்கெல்லாம் அது மாநாட்டு திடலாம் மாறிடும்னு நினைக்கிறேன். சீர்திருத்திட்டு இருந்தாங்க. மதுரையில் ஏற்பாடுகள் பிரமாதமா இருக்கு. நிறைய பணமும் உள்ள குவியறதாக சொல்றாங்க. அது சாதாரணமான கட்சிக்காரங்க செலவு பண்ணி அவ்வளவு பிரம்மாண்டமாலாம் நடத்த முடியாது. ஏற்கனவே மதுரையில கோடை குடிநீர் பந்தல் இப்போ எல்லா கட்சியும் போடுவாங்க இல்லைங்களா? அது விஜய் கட்சி கொஞ்சம் சிறப்பா செஞ்சிருந்தாங்க. எப்படின்னா, எல்லாரும் ஒரு இதை வச்சிருவாங்க, ஒரு கண்டெய்னர் மாதிரி. கார்பரேஷன் தண்ணி ஊத்திட்டு போகும், அதுல நம்ம கோவிலையை வச்சு தண்ணி குடிச்சுக்கிடணும். இவங்க மட்டும் என்னன்னா, அக்வாஃபினா மாதிரியான ஒரு மினரல் வாட்டர், அது ஒரு குட்டி பிளான்ட் மாதிரி செட்டப் பண்ணி ஒரு ஷாமியானெல்லாம் போட்டு ரொம்ப ஏற்பாடு புறமா ஒரு 100 பந்தல் இருக்குங்க மதுரையில மட்டும். 100 பந்தல்னா பந்தலுக்கு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் செலவு வரும். அவ்வளவு பெரிய செலவு அங்க பண்ணியிருக்காங்க. அப்போ மதுரையை சுத்தி பெரிய விழிப்புணர்வு இருக்கு. அட்வான்டேஜ் என்னன்னா, மதுரைக்குள்ள போக வேண்டியதில்லை எந்த வண்டியும். எல்லாமே அவுட்டர்ல இருந்தே உள்ள போயிடலாம். ரிங் ரோடு வழியா இப்படி உள்ள போயிடலாம். ஸோ கிரௌடு மொபிலைசேஷன் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், வாகனங்களை கொண்டு சேர்க்கறது. எனக்கு தெரிஞ்சு பல பல லட்சங்கள் அவங்க மொபிலைஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். விஷுவல் எஃபெக்ட்னு பார்த்தா விஜய் மாநாடு மதுரையில பெரிய சக்சஸ் ஆகும். நீங்க இந்த பஸ்லயே 2-3 விஷயம் சொல்லிட்டீங்க. முக்கியமா பணம் நிறைய செலவு பண்றாங்க. அது எப்படி வருதுன்னு தெரியல அப்படிங்கிற சொல்றீங்க. பணம் எங்க இருந்து வருது? உண்மையிலே தெரியலங்க. அதாவது சில பேர் என்ன சொல்றாங்களா, கொஞ்சம் கிறிஸ்டின் மிஷினரி எல்லாம் சப்போர்ட் பண்ணுது, பெரிய அளவுக்கு அவங்க ஃபண்டிங் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அது பிராக்டிக்கலா நமக்கு அது தெரியாது. தலைமையில இருந்து பணம் வருதுன்னு சொல்றாங்க. ஆனா மதுரை லோக்கல் பணம் இல்லை, அது நல்லா தெரியுது. ஏன்னா லோக்கல்ல அப்படி செலவு பண்ணக்கூடியவங்க எல்லாருமே நம்மளோட பழைய செட்டுகள் தான். எல்லாரும் நம்மகிட்ட பேச்சுவார்த்தையில இருக்காங்க, தொடர்புல இருக்காங்க. அவ்வளவு ஒரு கோடி ரூபாயை திடீர்னு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதுல நம்பி செலவு பண்ண மாட்டாங்க. யங்ஸ்டர்ஸ் செலவு பண்ணுவாங்க. ஆனா அவங்களோட லிமிடேஷன் இருக்கு. அவங்க எல்லாமே அநேகமா வீட்டுலதான் வாங்கி செலவு பண்ணணும். அப்போ அவங்க சக்தியை மீறி எல்லாம் அவங்களால செலவு பண்ண முடியாது. இந்த மாநாட்டு செலவு என்பது நூற்றுக்கணக்கான கோடி ரூபா வருங்க. சாதாரண விஷயம் இல்ல. பெரிய திராவிட கட்சிகளுக்கு ஈக்குவலான ஒரு செலவு அங்க தெரியுது. அப்படின்னா வேற எக்ஸ்டர்னல் ஃபண்டிங் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன சோர்ஸா இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? கொஞ்சம் கிறிஸ்டின் மிஷினரி இருக்கலாம் அப்படின்னீங்க. அதுக்கான இல்ல, அது அப்படி சொல்றாங்க. எனக்கு பொதுவாக அதுல நம்பிக்கை இல்லைங்க. என்னன்னா, சர்ச்சா இருந்தாலும் சரிதான், இல்ல இஸ்லாமிக் ஆர்கனைசேஷனா இருந்தாலும் சரிதான், தேர்தல் நேரத்துல அவங்க வேற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. இப்போ தென் மாவட்டங்கள்ல நான் படிச்சது ஒரு டைரக்ஷன் ஸ்கூல் தான். தென் மாவட்டத்துல ஒரு சின்ன கிராமம், கவர்மெண்ட் எய்டட். அப்போ அது இப்ப பிரைவேட்டா நிறைய வந்துருச்சு. அப்பெல்லாம் அது என்டையர் திருநெல்வேலி மாவட்டத்துக்கும், இப்ப அது பல மாவட்டமா பிரிஞ்சிருக்கு. என்டையர் திருநெல்வேலி மாவட்டத்துக்கும் பாளையங்கோட்டையில மட்டும்தான் ஒரே ஒரு பிரைவேட் கான்வென்ட் இருந்ததுங்க. என் மதர்லாம் அதுல படிச்சவங்க. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, பிரைவேட் எஜுகேஷன்னா எக்ஸ்பென்ஸுக்கு பணம் இருக்கும், கொடுக்கறது ஈஸியா இருக்கும். கட்சிக்கார பணமும் வெளியில உள்ள புழங்கும், எல்லாரோட பிளாக் மணியும் உள்ள புழங்கும். இப்போ அப்படியான ஒரு நிலைமை எனக்கு தெரியல. சர்ச்சை எப்பவுமே எப்படி டிசைட் பண்ணணும்னா, பொலிட்டிக்கலா எது அட்வான்டேஜோ அதுக்கு தான் ஓட்டிங் டிசிஷன் எடுக்கும். எல்லா சர்ச்சும் அப்படிதான், இஸ்லாமிக் ஆர்கனைசேஷனும் அப்படிதான். அப்போ விஜய்க்கு அவங்க பெரிய அளவுக்கு ஃபண்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணலை. ஆனால்
விஜய்க்கு ஃபண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில உள்ளவங்க யாரு? பெரிய பெரிய அரசியல் கட்சிகள் தான். எனக்கு அந்த சந்தேகம் எப்பவுமே உண்டுங்க. அது ரொம்ப சாதாரணமா யாரோ முகம் தெரியாத கட்சிகள் மாதிரி சொல்லிட்டீங்க. கொஞ்சம் அடையாளப்படுத்துங்க. அடையாளப்படுத்துறது கொஞ்சம் கடினம் தான். அது திமுகவா கூட இருக்கலாம், பிஜேபியா கூட இருக்கலாம். திமுக எப்போதுமே ஆன்டி திமுக ஓட்டை பிரிக்கணும் என்பது அவர்களது எண்ணம். விஜய்க்கு சினிமா கனெக்ஷன்ஸ்ங்கிறது நிறைய ஜாஸ்திங்க. அதுல திமுக கனெக்ஷன் உண்டு. உதயநிதி அவர்கள் தயாரித்த முதல் படமே விஜய் படம் தானே, குருவி. கனெக்ஷன்ஸ் உண்டுங்க. அப்போ எந்த ஓட்டு வங்கியை அவர் ரெப்ரசென்ட் பண்ண போறாரு அப்படின்னா ஆன்டி திமுக ஓட்டு வங்கியை தான். அது யாருக்கு லாபம்? திமுகவுக்கு லாபம். வேற வழியே இல்லைங்களா? இப்போ விஜய் வாங்குற ஒவ்வொரு அடிஷனல் ஓட்டும் திமுகவுக்கு லாபம். ஓபிஎஸ் வாங்குற ஒவ்வொரு அடிஷனல் ஓட்டும் திமுகவுக்கு லாபம். தனியார் நின்னா சீமான் வாங்குற ஒவ்வொரு அடிஷனல் ஓட்டும் திமுகவுக்கு லாபம். அதிமுக பிஜேபிக்கு தான் அது நஷ்டம். அதிமுக விஜயோட கூட்டணி வைக்கணும்னு முயற்சி பண்ண காலகட்டத்தில் அவங்க ஏதாவது ஃபண்டிங் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்தது. இப்ப அப்படியான முயற்சி இல்லை. அப்ப விஜய்க்கு வரப்போற ஃபண்டுங்கிறது 3 ரகமா நீங்க பார்க்கலாம். ஒன்னா அவரோட ஓன் ஃபண்டு. ஆனா ஒரு சினிமா ஸ்டார் எவ்வளவுதான் டாப் ஸ்டாரா இருந்தாலும் அவரோட பீக் பீரியட்ல அவர் சம்பாதிச்சிருக்கிறதுங்கிறது சில 100 கோடிகள் தான் இருக்கும். அதுல ஒரு பகுதி எடுத்து அரசியல் ரிஸ்க் எடுப்பாங்களாங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தேகங்க. எம்ஜிஆர் காலத்துல கடைசியில 76 காலகட்டத்துல ராமவரம் தோட்டத்துல கரண்ட் கட்டுறதுக்கு பணம் இல்லாம போயிருச்சுங்க. கரண்ட் பில்லு, எலக்ட்ரிசிட்டி பில்லு ஏதோ சில ஆயிரங்கள். ஆமா, அப்போ பாண்டியனாச்சி, பிஹெச் பாண்டியனாச்சி தான் அந்த பணம் ஏற்பாடு பண்ணி கட்டினாரு. எனக்கு நல்லா தெரியுங்க. அது எம்ஜிஆருக்கு என்னன்னா அவ்வளவுதான் கெப்பாசிட்டி. செலவு பண்ணியாச்சு எல்லாத்தையும். நீ 72ல கட்சி ஆரம்பிச்சு 76 வரைக்கும் ஒரு 2-3 இடைத்தேர்தல் வெற்றியை தாண்டி ஃபண்டிங் எப்படி வரும்? 75 எமர்ஜென்சி வந்துருச்சு. ஃபண்ட் ரொம்ப கஷ்டம். அப்போ கவனக்குறைவாக அதை விட்டாச்சு போல இருக்கு. சமீபத்தில் மறைந்த எம்ஜிஆரோட உதவியாளர் கூட அதை மென்ஷன் பண்ணுவாருங்க. விட்டாச்சு. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அவர் ஒரு டாப் ஸ்டார் அப்படி கம்பேர் பண்றேன். அவரோட காலகட்டத்தில் சில லட்சங்களே பெரிய தொகை. இப்ப சில கோடிகள் தொகையா இருக்கலாம், அப்ப சில லட்சங்கள் தான் தொகை. அப்படி சில எவ்வளவோ வருஷமா அவர் டாப் ஸ்டார் எம்ஜிஆர். அப்போ அவரோட கேஷ் ரிசர்வ்ங்கிறது அவ்வளவுதானே இருந்துச்சுன்னு நான் யோசிக்கிறேன். அன்னைக்கு லட்சங்க, அன்னைக்கு ஆயிரங்க, இன்னைக்கு கோடி, அவ்வளவுதானே. சைபர் தானே வித்தியாசம், ரிசர்வ் அவ்வளவுதானே. அப்ப கையில இருந்து எவ்வளவு செலவு பண்ணிட முடியும்? அப்ப விஜய்க்கு அதே லிமிடேஷன் இருக்குதானே செய்யும். அப்போ சொந்த பணத்தை எடுத்து பெரிய அளவுக்கு செலவு பண்ணுவாங்களான்னு சந்தேகம். இது ஒண்ணு. ஆதரவாளர்கள் பணம், நிறைய ஆதரவாளர்கள் இருப்பாங்க. 10 லட்சம் பேர் இருக்காங்க. ஆளுக்கு 1 லட்சம் ரூபா செலவு பண்றாங்க, ஆளுக்கு 10 லட்சம் ரூபா செலவு பண்றாங்க. இது வேறங்க. அப்பவும் இந்த தொகை வராது. ஒரே ஒரு மாநாட்டுக்கு செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு தொகை வராது. இன்னொன்னு, ஒரு 10 லட்சம் ரூபா செலவு பண்ணக்கூடியவங்க தேர்தலே நிக்கலாம்னு நினைப்பாங்க. ஏன்னா தேர்தல் நின்னாலும் ஒரு 40-50 லட்சம் ரூபா செலவு பண்ணா கூட விஜயோட பேனர் வேல்யூல நமக்கு ஒரு கணிசமான ஓட்டு வரும். ஏன்னா விஜயகாந்த் இதெல்லாம் நான் அதை பார்த்தேன். இதே 2006 இதே மாதிரி மதுரையில ஒரு மாபெரும் மாநாடு, ரசிகர் மன்ற மாநாடு, பெரிய கூட்டம். ஆனா விஜயகாந்த் அட்வான்டேஜ் என்னன்னா, அவர் மக்களோட மக்களா இருப்பாரு. அதாவது அவரு அவங்களோடய நடந்து வருவாருங்க. பக்கத்துல எல்லாம் அவன் இடிச்சுக்கிட்டு எல்லாம் போவாங்க. அவர் அதை பொருட்படுத்தவே மாட்டாரு. விஜய் அப்படி இல்லை. விஜய் கொஞ்சம் தனியா நிக்கிறாரு. அது அவர் ஒரு பை நேச்சர் அந்த மாதிரி தனியா நின்று பழகி இருக்காரு. அப்போ விஜய்க்காக செலவு பண்ணக்கூடிய ஆதரவாளர்கள் பல விஷயங்களை யோசிப்பாங்க. ஒரு 200 பேர் 150 பேர் எம்எல்ஏ எலெக்ஷன்ல டிக்கெட் வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கூட்டம் கூட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கு. நான் இவ்வளவு கூட்டத்தை கூப்பிட்டு வந்தாங்க, எனக்கு டிக்கெட் வேணும்னு கிளைம் பண்ணணும். இப்போ கட்சிகள்னு எடுத்துங்க, திமுக, அதிமுக, அவங்க கேட்பாளர்களை நீங்க பாத்தீங்கன்னா நம்மகிட்டே வருவாங்க. எனக்கு எப்படியா டிக்கெட் வாங்குறதுக்கு நீங்க கொஞ்சம் பரிந்துரை பண்ணுங்க அப்படின்னு. கட்சிக்காக என்ன பண்ண அப்படின்னு ஒரு பெரிய ரிஜிஸ்டர் மாதிரி எடுத்து காட்டுவாங்க. அதுல பார்த்தா குட்டி குட்டி பிரஸ் கட்டிங்லாம் வச்சிருப்பாங்க. அவங்க ஊர்ல அவங்க நடத்தின கூட்டங்கள், அப்புறம் அவங்க நடத்தின ஊர்வலங்கள், தலைவர்கள் நினைவு நாள் அன்னைக்கு அவங்க செஞ்ச ஏற்பாடு, இப்படி ஒரு பெரிய குறிப்பேடு மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த நேர்காணல்ல அது உட்காருவாங்க. நீங்க அதை பார்க்கலாம். நேர்காணல் யாரோ ஒருத்தருக்கு டிசைட் பண்ணியாச்சுங்க, நேர்காணல் தான் நம்ம நடத்துறோம். சில கேள்விகள் இருக்கும். நீங்க எந்த ஜாதி, எவ்வளவு பணம் செலவு பண்ண முடியும், கட்சிக்காக என்ன பணி ஆற்றினீர்கள்ங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல. அப்போ எக்ஸிஸ்டிங் பார்ட்டிக்காரங்கள்ட்ட இருக்கும். விஜய் கட்சி ஆரம்பிச்சு 1-2 வருடம். அப்ப அந்த பார்ட்டிக்காரங்கன்னு ஒரு செட் இருப்பாங்கல்ல, ஒரு அனாலிசிஸ் தாங்க இது. யார் மனசையும் புண்படுத்த சொல்லல, அனாலிசிஸ். அவங்களோட பொலிட்டிக்கல் ரோல் என்னவா இருக்கும்? நான் முன்னாடி திமுகல இருந்தேன், நான் திமுக இவ்வளவு வேலை பார்த்தேன்னு அவங்க சொல்ல மாட்டாங்கல்ல. இல்ல அதிமுகல இருந்தேன் வேலை பார்த்தேன்னு சொல்ல மாட்டாங்கல்ல. தாவேகால இருந்தேன் இந்த வேலை பார்த்தேன் அப்படின்னா அதிகபட்சமா கொஞ்சம் பேர் தனி பந்தல் தான் வச்சிருப்பாங்க. கொஞ்சம் பேர் சில கூட்டங்கள்ல பங்கெடுத்திருப்பாங்க. ஆனா நாங்க இந்த மாநாட்டுக்கு, விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு இவ்வளவு பேரை கூட்டு வந்தோம், எங்கிட்ட இந்த பாருங்க வண்டி வாகன லிஸ்ட், மொபைல் எண்ணு, இவ்வளவு உறுப்பினர்களை சேர்த்தோம், அதை அவங்க சொல்லுவாங்க. அப்பவும் அவங்களோட பைனான்சியல் லிமிடேஷன் இவ்வளவுதானே இருக்குன்னு நான் பாக்குறேன். அப்போ ஓன் ஃபண்டிங்லயும் லிமிடேஷன் இருக்கு, ஆதரவாளர்கள் ஃபண்டிங்லயும் லிமிடேஷன் இருக்குன்னா வெளியில இருந்து ஃபண்ட் வருது இல்ல. அந்த வெளியில யாரு?
அது யார் அது வெளிய? யாருன்னு நம்ம எப்படிங்க சொல்ல முடியும்? யாராக இல்ல இல்ல வேண்டுமானாலும் இருக்கலாம். இல்ல இந்த வெளிங்கிறது இப்படி சுருக்கலாமா? முக்கியமாக ம். தொழிலதிபர்கள், ஓகே ம். விஜய் வந்தா இருக்கலாம். நல்லது அப்படின்னு நினைக்கின்ற தொழில் அப்படி இருக்கலாமா? நீங்க கட்சிகள் சொல்லிட்டீங்க. அந்த கட்சிய பத்தி நான் கேட்கணும். அதான் முதல்ல கேட்கிறேன். நீங்க திமுகவாகவும் இருக்கலாம், பாஜகவாகவும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு இண்டிகேட் பண்ணீங்க. திமுக கிட்ட ஃபண்டிங் வாங்கி ஒரு மாநாடு நடத்தினா, விஜயோடைய தனித்துவம் அவருக்குள்ளேயே, கட்சிக்குள்ளேயே அடிபட்டுறதா? என்னங்க அடிபட போகுது? ஏங்க திமுக தலைவர்களோட பிள்ளைகள், பெண்கள் விஜய் கட்சியில இருக்காங்களா இல்லையா? பிஜேபியில வந்து நல்ல போஸ்ட்ல இருக்கிறவரோட தம்பி விஜய் கட்சியில பெரிய பதவியில இருக்காரு. அது வழக்கம் தாங்க. அதிமுக, திமுக குடும்பங்கள்ல இருந்து யாரு கட்சி ஆரம்பிச்சாலும் நம்ம ஆள் ஒருத்தர் அங்க போட்டுருவாங்க. அது ரஜினிகாந்த் காலத்துல நான் பார்த்திருக்கேங்க. அடைக்கல் ராஜ் எம்பிங்க திருச்சி. ரஜினி ரசிகர் மன்றம் தான் அவரோட பேக் போன் அந்த காலத்துல. 95, 96, 94 இந்த காலகட்டங்கள்ல அவர் தேர்தல் நிற்கும் போது ரஜினியே வந்து ஒரு ஆதரவு கடிதம் கொடுத்து அதை அவர் லட்சக்கணக்கான நோட்டீஸ் அடிச்சு தொகுதி பூரா கொடுப்பாருங்க. ஜெயிச்சிருவோம் ஜெயிக்கலன்னு இல்லைங்க, இது ஒரு சப்போர்ட், நமக்கு கூடுதலான பலம், அவ்வளவுதான். எதுக்குங்க லெட்டர் பேட் கட்சியை கூட கூப்பிட்டு தேர்தல் நேரத்துல பெரிய பெரிய தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க? ஒரு பலம், கூடுதல் பலம், அவ்வளவுதான். அதை தாண்டி அதுல வேற என்ன இருக்கு? அப்ப விஜய் கட்சியில அப்படி இருக்காங்கன்ற, அதாவது திமுக, அதிமுக இதுல இருக்கிற குடும்பங்கள், பெரிய குடும்பங்கள், டாப்பா இருக்கிற குடும்பங்கள்ல இருந்து ஒருவர் வந்து விஜய் கட்சியில இருக்கார். சரி, இருக்கிறது விஜய் உட்பட. அப்போ ஏங்க நீங்க திமுகல ஒரு பிரமுகர், ரைட்டா? உங்க பையன் இருக்கான், விஜய் கட்சியில இருக்கான், ஒரு மாநாடு நடக்கு. அப்பா நான் வந்து மாநாட்டுக்கு இதெல்லாம் காட்டணும், ஃபண்டு வேணும், என்கிட்ட ஃபண்டு இல்லைன்னா நீங்க கொடுக்குற ஃபண்டு திமுக ஃபண்டா எடுத்துக்குவா இல்ல பெர்சனல் ஃபண்டா எடுத்துக்குவா? இது பர்சனலா போறது. நீங்க இப்ப விளக்குறது பர்சனலே கிடையாது, கட்சி ஃபண்டு தானே. அவர் திமுக பதவியில இருந்தானே பணம் வச்சிருப்பாரு. சரி, ஒரு அப்பா திமுக காரரு, பையன் விஜய் கட்சி இருக்காரு. அப்பா திமுக காரர் இல்ல, திமுக ஒரு உயரிய பதவியில் இருப்பவர். உயரிய பதவி இருக்காரு. திமுக மிகப்பெரிய உதவி, அவர் பையன் விஜய் கட்சி இருக்கிறாரு. சரி இருங்க, பணம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது யார் பணம் கேட்கறீங்க சார் நீங்க? நான் என்ன கேட்கிறேன்னா, திமுகவை அபிஷியலா விஜய் வளர்த்து விடுறதுக்காக நீங்க அந்த மாதிரி ஒரு இண்டிகேஷனை முதல் கேள்விக்கான பதில சொன்னீங்க. இல்ல அது எப்படி வருதுன்னாங்க, அந்த திமுக பிரமுகர் இருக்காரு பாத்தீங்களா, அவரே அப்படிதான் கால்குலேட் பண்றாரு. நம்ம நண்பர்கள்ட்ட நான் பேசுறேங்க, திமுக நண்பர்கள்ட்ட. அவங்க என்ன சொல்றாங்க, சரிங்க எங்க ஊர்ல விஜய் அவர் தொகுதியை எய்ம் பண்றாரு, சிட்டிங் எம்எல்ஏ திருப்பி ஜெயிக்கணும். அப்ப அவரு ஒரு கால்குலேஷன் போடுறாரு. கால்குலேஷன் என்ன, நம்ம தொகுதியில இவ்வளவு ஓட்டு நமக்கு இருக்கு, நமக்கு எதிரான ஓட்டு இவ்வளவு இருக்கு, விஜய் வந்து பிரிக்க போறாரு, பிரிக்கட்டும். நம்ம பையன் இருக்கான், நம்ம பையன் விஜய் கட்சியில ஒரு பொசிஷன்ல இருக்கான், அவன் தான் வேலை பார்க்க போறான். 5000 ஓட்டோ 10,000 ஓட்டோ அவங்க வாங்கிட்டு போட்டோம், நமக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. அதுக்கு ஒரு செலவுக்கு இப்ப பணம் தேவைப்படுது, இந்த மாநாடு நடக்க. நம்ம பையன் அந்த மெரிட்டை காட்டினாதான் அவனுக்கு சீட்டு கிடைக்கும், இல்ல அவன் சார்ந்தவர்களுக்கு சீட்டு கிடைக்கும். ஒரு 1 crore செலவு பண்ணுவோம் அப்படின்னு எடுப்பாங்களா, எடுக்க மாட்டாங்களா? இது இன்டைரக்டா வர பணமா சொல்றீங்க? டைரக்டா திமுகவோட தலைமை பணம் கொடுக்காது இல்லங்க. சரி, அது எப்பவுமே கொடுக்கறதுக்கு வழி இல்ல. எந்த கட்சியோட தலைமையும் நரேந்திர மோடியா எடுத்து பிஜேபி பணத்தை கொடுப்பாரு? அது சரிதான். கரைபடியாத கரம்னா என்னங்க, இன்னொருத்தங்கிட்ட கரை இருக்குன்னு தானே அர்த்தம். அது எப்படிங்க கரைபடியாத படம் அரசியல்ல இருக்கும்? கரைபடியாத கரம்லாம் கிடையாது. அந்த கரையை வாங்கிக்க ஒரு 10 பேர் தயாரா இருக்கான், அவ்வளவுதான். ரொம்ப அருமையா விளக்கிட்டீங்க. அந்த மாநாட்டுக்கு வருகின்ற பணம் சொந்த பணமாக இருக்க வாய்ப்பு குறைவு, கட்சிக்காரங்க குறைவு, வேறு ரெகுலர் கட்சி தொண்டர்கள் பணம் வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. தொண்டர்கள் கிட்ட பணம் இருக்க வழி இல்லை. சரி, அப்போ இது நீங்க இப்போ சொன்ன உதாரணம், ஒரு தேர்தல்ல ஒரு தொகுதியில வாக்கு பிரிக்கும் அப்படின்னு இந்த மாநாடு, ஏன்னா விக்கிரவாண்டியில் நடந்த மாநாடு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுது. விஜய் இப்படி பேசுவாரா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சாங்க. இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு ஒரு 7 மாதங்கள்ல உண்மையாவே மற்ற கட்சிகிட்ட என்ன தாக்கம் கொடுக்கும்? முக்கியமா அதிமுக, பாஜக அணி மிகப்பெரிய உருவாகல, ஓபிஎஸ் போயிட்டாரு, திமுக அணின்னு பலமாயின மாதிரி தெரியுது. விஜயோடைய அந்த பொலிட்டிக்கல் ரோல் என்ன இன்ஃபுளுன்ஸ்? விஜய் வந்து ஃப்ரெஷ் பர்சனுங்க. அந்த ஒரு அப்பீல் தான் அவரு. நீங்க இதெல்லாம் தாண்டி யோசிப்போம். இவங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு 1000 பேரோ 5000 பேரோ 10,000 பேரோ தான் இருக்க முடியும், நம்ம குறிப்பிடுற நபர்கள். ஆனா ஓட்டு போட போறது வாக்காளர்கள், கோடிக்கணக்கான பேர் வெளியில இருக்காங்க. அவங்கள வந்து எது இம்ப்ரெஸ் பண்ணுவோம்னா விஜயோட ஆக்டிவிட்டி தான் இம்ப்ரெஸ் பண்ணும். அப்ப விஜயோட ஆக்டிவிட்டியில முக்கியமான அவரோட யூனிக் செல்லிங் ப்ரொபோஷன் எதுங்க, யூஎஸ்பி எது? ஃப்ரெஷ். ஃப்ரெஷ். அதிமுகவும் கிடையாது, திமுகவும் கிடையாது, ரைட்டு ஓட்டு போடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அப்போ இந்த மாநாட்டில் அவர் விடுக்கிற செய்தியா என்னவா இருக்கும்? நாம வந்து யாரோடையும் கூட்டணி வைக்க மாட்டோம், என்னை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிறவர்களோடு தான் கூட்டணி, பிற கட்சிகள்ல இருந்து பழையவர்கள் வந்து பல காரணங்களுக்காக அதிருப்தியாகி வெளியில வராங்க, அவங்களா நம்ம கட்சியில் வருவாங்கன்னு நினைக்காதீங்க, இப்படித்தானே ஒரு செய்தி விடுக்க முடியும். அப்படின்னா ஓபிஎஸ்க்கு இடம் இல்ல, அதே மாதிரி அதிருப்தியா இருக்கிறவங்களுக்கு இடம் இல்ல, அப்படித்தானே செய்தி விடுக்க முடியும்.
அவர் உரை ஏற்க கிட்டத்தட்ட தயாருங்கிற மாதிரி சொல்றீங்க. ஏன்னா அப்படிதாங்க பார்க்கிறேன். அதாவது விஜய் வந்து இல்லைன்னா அடிபட்டு போயிடுவாரு. சரி, ம். ஒரு கட்சி எப்படிங்க வளருது? தோற்றம். நான் 5 நிலை கூட நீங்க வைக்கலாங்க. ஒரு தோற்றம் இருக்குங்க, ஒரு ஆர்ஜின், ஒரு growth இருக்கும். அது மாதிரி எக்ஸ்டென்ஷன்ங்கிறது முக்கியமான விஷயம். அதாவது விரிவாக்கம். விரிவாக்கம் யார்கிட்டன்னா வாக்காளர்கள்ட்ட. ம். விரிவாக்கம் ஸ்டேஜை தாண்டின உடனே பிரம்மாண்டம்ங்கிற ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. இப்ப தமிழ்நாட்டுல பிரம்மாண்டங்கிற ஸ்டேஜ்ல இருக்கிறது திமுகவும் அதிமுகவும். மற்ற எல்லாருமே விரிவாக்கத்துக்குள்ளதான் இருக்காங்க. அது சீமானா இருந்தாலும் சரிதான். தோற்றம், வளர்ச்சி, அதுக்கு பிறகு வந்து விரிவாக்கம், எக்ஸ்டென்ஷன், அதுக்கு பிறகு பிரம்மாண்டம், அப்புறம் தேய்மானம் தான். 5வது ஸ்டேஜ் தேய்மானம். காங்கிரஸ் கட்சியில நீங்க அந்த உதாரணத்தை சேர்த்துக்கலாம். பிரம்மாண்டத்துல இருந்து தேய்மானத்துக்கு வந்து 67 எங்க காலத்துல பிரம்மாண்டமா இருந்தாங்க. அப்ப விஜய் வந்து விரிவாக்கம் ஸ்டேஜ்ல இருக்கிற ஒருவர் அடுத்த பிரம்மாண்ட ஸ்டேஜுக்கு போகணும்னு எய்ம் வச்சிருக்கிறவரு பிற கட்சிகள்ல இருந்து வர்ற அல்லது டயர்டு ஓல்டு லீடர்ஸை தன்னோட பார்ட்டிக்குள்ள எப்படி இணைப்பாரு? மாட்டாரா? மாட்டவே மாட்டாரு. அப்படி இணைச்சாருன்னா அவர் அவுட்டு. எங்கு லீடர்ஸ், பிற கட்சியில இருந்து வர யங் லீடர்ஸ், அந்த கட்சி பேனர் இல்லாம வந்தா ஏத்துக்கலாம். அது எப்படி ஓபிஎஸ் முடியும்? பையன் அது முகமே தெரியாம இருக்கணுங்க. அவன்கிட்ட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் இருக்கணும், பணம் இருக்கணும், காஸ்ட் இருக்கணும். பொது OPS வெளியில பையன் அவனுக்கு கான்ட்ரவர்சி இருக்கக்கூடாது. ஓபிஎஸ் பையன் OPS முதல் எம்பி பையனுக்கு அந்த வாய்ப்பு இல்ல. அவர் வாய்ப்பு இல்ல. ஓபிஎஸ்க்கு வேற அந்த எம்பி பையனுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அவர் ரவீந்திரநாத் வாய்ப்பு இல்ல. ரவீந்திரநாத்துக்கு வாய்ப்பு இல்ல. விஜய் கட்சியில கூட்டணிக்கு போறதுக்கு கூட வாய்ப்பு. இப்ப இளையவருக்கு வாய்ப்பு இருக்கு. ஓபிஎஸ் இளைய பையனுக்கு. இளைய பையனுக்கு வந்து அவரோட பேர் ரொம்ப பெரிய அளவுக்கு கான்ட்ரவர்சியில சிக்கல அப்படின்னா அந்த வாய்ப்பு இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கிறாரு. பழைய ஆளுங்க, முகம் தெரிந்தவர்கள் வேண்டாம். அது போகங்க, விஜய் என்ன கிரைட்டீரியா வேணாலும் வச்சிருக்கலாம். அவரை சுத்தி ஒரு ஆலோசகர் படை வச்சிருக்காருல, அவங்க அனுபவஸ்தர்களா இருக்காங்கல்ல. அப்படி சொல்றீங்களா நீங்க? ரொம்ப விஜய்க்கு அனுபவத்தவர்கள் இல்லை அப்படிங்கறதான் குற்றச்சாட்டு. அவரோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜான் ஒரு பாமக முதல்ல இருந்தே வேலை பார்த்தவர் தானே. அப்போ மக்கள் டிவியில நிகழ்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அவரு இஸ் a குட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அதுல என்ன சந்தேகம்? ஓட்டு பெருசா வாங்கலாங்கிறது வேற விஷயங்க. அவங்க வந்து கம்யூனிட்டி பேஸ்டு கட்சியா இருந்ததுனால ஒரு குறிப்பிட்ட தொகுதிக்குள்ள நின்றுட்டாங்க. சோ இவரோட ஒர்க்ல வந்து கொஞ்சம் கிடைக்க வேண்டிய ஓட்டு அங்க கிடைக்கல. 6% நின்றுச்சுங்க. ஆனா அந்த ஒர்க்குக்கு நான் வந்து 10 to 12% எதிர்பார்த்தேன். அப்புறம் அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ரைட்டு பாக்கெட் பேஸ்டு பார்ட்டி இவ்வளவுதான் வாங்கும்னு தோணுச்சு. விஜய் கட்சி பாக்கெட் பேஸ்டு பார்ட்டி கிடையாது. த்ரூ அவுட் தமிழ்நாடு ஏதோ ஒரு வகையில அதுக்கு வந்து ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. அப்ப அந்த ஒர்க்கை நம்ம உள்ள போடும்போது, லேபரை போடும்போது அதுக்கு ரிசல்ட் கிடைக்கும். எவ்வளவு சாத்தியங்கிறதாங்க கேள்வி இதுல. அதாவது விஜயகாந்த் வாங்கின ஓட்டுக்கு டபுள் வாங்கினாதான் 32 லட்சம் ஓட்டுங்க 2009. 64 லட்சம் ஓட்டு வாங்கினாதான் விஜயகாந்த் வாங்கின பெர்சன்டேஜுக்கு போக முடியும். விஜயகாந்த் 10% அச்சீவ் பண்ணிருக்காருங்க கடைசியா. அதாவது கூட்டணி போறதுக்கு முந்தி 2011க்கு முந்தி 10% அச்சீவ் பண்ணணும்னா அப்ப அவர் வாங்கின ஓட்டுக்கு இப்ப டபுள் வாங்கணும். ஏன்னா வாக்காளர் எண்ணிக்கை பெரிய போச்சு. அப்ப அதுக்கு தகுந்த எஃபர்ட் போடணும். அதாவது ஊர்களுக்கு எல்லாம் கிராமம், வீடு அப்படின்னு எஃபர்ட் போடணும். வெறுமனே வந்து விஜய்க்காக ஓட்டு, அவர் மக்கள் விரும்பும் எதிர்கால முதல்வர், அதெல்லாம் வேலைக்காகாது. நல்லது. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.